வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைக்கப்படும் என்று சில பாஜக தலைவர்கள் தொடர்ந்து கூறி வரும் நிலையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி இதுபோன்ற ஊகங்களை உறுதியாக நிராகரித்ததாக தெரிகிறது. அரசியல் ஆய்வாளர்கள் பாஜகவுக்கு வலுவான செய்தியாக விளக்குவதை அரசியல் ஆய்வாளர்கள் விளக்குவது போல் அதிமுக தனித்து அடுத்த ஆட்சியை அமைக்கும் என்று பழனிசாமி அறிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சனிக்கிழமை இரவு நடந்த கூட்டத்தில் கட்சி உறுப்பினர்களிடம் பேசிய பழனிசாமி, திமுகவின் கூற்றுகளை நேரடியாக கடுமையாக சாடினார். அதிமுக பாஜக கூட்டணியில் நாங்கள் ஆட்சி அமைத்தால் அதிகாரம் பகிரப்படும் என்று அவர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள். திரு ஸ்டாலின், இதை நான் தெளிவுபடுத்துகிறேன். நாங்கள் ஏமாறக்கூடியவர்கள் அல்ல. அதிமுக தேர்தலில் தனித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஊழல் மற்றும் மக்கள் விரோதம் என்று குற்றம் சாட்டிய திமுகவை வெளியேற்றும் நோக்கத்துடன் தான் பாஜக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்தது என்று பழனிசாமி மேலும் வலியுறுத்தினார். உங்களைப் போலல்லாமல் எங்கள் வாரிசுகளை ஆட்சியில் அமர்த்த நாங்கள் துடிக்கவில்லை. மக்களின் விருப்பத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம். அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறி அவர் திமுகவை மீண்டும் ஒருமுறை சாடினார். பழனிசாமியின் கருத்துக்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை இலக்காக கொண்டிருந்தாலும், அரசியல் பார்வையாளர்கள் அதன் அடிப்படை செய்தி உண்மையில் பாஜகவை நோக்கியே என்று நம்புகிறார்கள். பல பாஜக தலைவர்கள் மாநிலத்தில் ஒரு கூட்டணி அரசாங்கம் உருவாகும் என்றும், கூட்டணிக்குள் உராய்வு ஏற்படும் என்றும் பலமுறை கூறியுள்ளனர். விளைவுகளை சமாளிக்கும் முயற்சியாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பழனிசாமியை அழைத்து கருத்துக்களை பற்றி விவாதித்ததாக கூறப்படுகிறது. நாகப்பட்டினத்தில் ஊடக கேள்விகளுக்கு பதிலளித்த நாகேந்திரன், பழனிசாமியின் கருத்துக்கள் பாஜகவை இலக்காக கொண்டவை என்பதை மறுத்தார். அதிமுக பாஜகவிடம் அடமானம் வைக்கப்பட்டுள்ளது என்ற திமுகவின் பிரச்சார கதையை மட்டுமே பழனிசாமி எதிர்க்கிறார் என்று அவர் விளக்கினார். இதற்கிடையில் பாஜக மாநில துணைத் தலைவர் ராம ஸ்ரீனிவாசன், சாத்தியமான அதிமுக பாஜக கூட்டணியில் பொதுமக்கள் மற்றும் ஊடக ஆர்வம் ஒரு நேர்மறையான சமிக்ஞையாக விவரித்தார். இது திமுக வெற்றியாக கருதப்படுவதிலிருந்து அரசியல் விவாதம் விலகிச் சென்றுள்ளது என்பதை குறிக்கிறது. இந்த கருத்துகளின் தாக்கங்களை அரசியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்தனர். கூட்டணி கதையை தள்ளிவிடுவதை தவிர்க்க பாஜகவுக்கு இது ஒரு தெளிவான எச்சரிக்கை என்று தாராசு ஷியாம் கூறினார். இரு கட்சிகளும் இன்னும் சில தேர்தல் பகுதிகளில் ஒன்றையொன்று சார்ந்து இருப்பதை குறிப்பிட்டார். மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா இந்த கருத்தை எதிரொலித்தார். பாஜக தலைவர்கள் தொடர்ந்து கூட்டணி அரசாங்கத்தை வலியுறுத்தினால் அதிமுக அதன் கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் கூறினார். பாஜக உண்மையிலேயே திமுகவை தோற்கடிக்க விரும்பினால் கூட்டணியின் வலிமையை பாதுகாக்க அமித்ஷா போன்ற மூத்த தலைவர்கள் கட்சிக்குள் ஒழுக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.